friends, welcome back to my channel. Hope you're all doing good. Friends, before I start this video உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் இனிமேல் எவ்ரி ஃப்ரைடே என்னோட புது வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அன்பும் ஆதரவும் தான் என்னை மேலும் மேலும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் தட் யூ பீன் கிவிங் மீ ஸோ ஃபார். இன்றைக்கி நான் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் யூனிக் அண்ட் யம்மி ரெசிபியோடு வந்திருக்கேன். இது ஒரு கிட்ஸ் ரெசிபி தான், பட் நம்மளும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஐம் ஷுர் பாஸ்தானா எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பீட்சாக்கு அப்புறம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான் பாஸ்தா. அதை நம்ம யூஸ்வலாக ஒயிட் சாஸ் இல்லை டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஏன் நம்ம ஒரு டிப்பிக்கல் தேசி ஸ்டைலில் பண்ணக்கூடாது? உங்கள் எல்லாருக்குமே மக்னி சாஸ்னால் என்னன்னு தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அது ஒரு சில்கி பட்டரி க்ரீமியான ஒரு டொமேட்டோ பேஸ்டு கிரேவி. அதை காமனாக நார்த் இந்தியாவில் நிறைய வெஜ் அண்ட் நான்வெஜ் சைட் டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மக்னி சாஸ் யூஸ் பண்ணி ஒரு அருமையான ரொம்பவும் டேஸ்டியான ஜூஸியான ஒரு இட்டாலியன் பாஸ்தா அண்ட் இந்தியன் மக்னி சாஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஐ எம் ஷுர் கிட்ஸ் வில் லவ் திஸ். வாங்க, வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஜம்ப் இன்டு த வீடியோ. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை பாயில் பண்ணணும். ஒரு பாத்திரத்தில் நான் 4 கிளாஸ் தண்ணி பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் அண்டு தேவையான அளவுக்கு சால்ட்டை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி என்கிட்ட இந்த இட்டாலியன் பாஸ்தா தான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நான் இந்த ரெசிபி பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ரெகுலராக இருக்கிற பாஸ்தா இல்லை மேக்ரோனி ஒரு ஸ்பெகேட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி பண்ணலாம். இந்த பாஸ்தா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்குறேன். எஸ், பாஸ்தா பாயில் ஆகிடுச்சு. ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க, குழகுழன்னு ஆகிடும், டேஸ்ட்டு கிடைக்காது. இது போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் அதில் ஊற்றி கொடுத்துடலாம். ஸோ தேட் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம மக்னி சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொடுத்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் ஜீரா, 4 காஷ்மீரி சில்லி போட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, இதை எல்லாமே நம்ம வதக்கிக்கலாம். இதோடையே நான் ஒரு 10 கேஷ்யூநட்டும் போட்டு கொடுத்துருக்கேன். அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் நான் ஒரு தின்லி ஸ்லைஸ்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் நான் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதோடைய ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துருக்கேன், அது கலருக்கு மாத்திரம்தான். அதோடைய நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நம்ம நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இதை மூடி வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, திறந்து பார்த்துடலாம். இப்போ நம்மளோட தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு ஒரு மிக்சியில் அந்த தண்ணியோடையே நம்ம இதை அரைச்சி ரெடி பண்ணி வைக்கணும். இப்போது இன்னொரு பேனில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து கொடுக்குறேன். அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதோடையே நம்ம ரூம் டெம்பரேச்சர்
ஒரு 300 ml மில்க் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு நல்ல திக் சாஸாக வரணும். ஸோ அது வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த மக்னி சாஸை வந்து அதில் ஊற்றி கொடுத்துடலாம். ஊற்றி கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கையை எடுக்காமல். நல்லா கிளறி விடுங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டு கொடுத்துருங்க. இப்போ 2 சாஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 கலரான கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மஷ்ரூம் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம், இல்லை ப்ரொக்கோலி கூட சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதோடையே நான் 1 டீஸ்பூன் ஒரிகானோ சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இப்போ இதில் நான் வந்து 1 கப்பு கிரேட்டட் சீஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மொசரல்லா சீஸ் கூட சேர்த்துக்கலாம். என்ன டைப் ஆஃப் சீஸ் உங்ககிட்ட இருக்கோ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்மளோட மக்னி சாஸ் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்தா சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்ககிட்ட மேக்ரோனி இல்லை ஸ்பெகட்டி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கூட இந்த ரெசிபி பண்ணலாம். என்ன டைப் ஆஃப் பாஸ்தா வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான டெலிஷியஸான பாஸ்தா அண்ட் மக்னி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு அரோமா வருது. ஒரிகானோட ஸ்மெல், மக்னி சாஸோட ஸ்மெல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இட்டாலியன் பாஸ்தா அண்ட் இந்தியன் மக்னி சாஸ் இஸ் ரெடி டு ஈட். இப்படி செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தே வில் லவ் இட். ஏன் நம்மளே கூட வீக்கெண்டில் டின்னருக்கு ட்ரை பண்ணலாம் அலாங் வித் அ ஹாட் சூப் அண்ட் கார்லிக் பிரெட். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தேசி ஸ்டைல் பாஸ்தா நம்ம இந்தியன் டேஸ்ட் பட்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணினால இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மக்னி சாஸ் நைட்டே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா மார்னிங்கில் உங்கள் குழந்தைங்களுக்கு இது டிஃபனாவோ லஞ்சாவோ ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இந்த தேசி ஸ்டைல் பாஸ்தா ஒரு ஓப்பன் ஹேண்டட் ரெசிபிங்கிறனால உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜீஸ் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எவ்ரி ஃப்ரைடே என்னோடய புது வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். மீண்டும் சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.